அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திரம் நமக்கு சாதகமா, முழுமையான சாதக பலனை தருமா என்பதை அறிந்து கொள்ள இன்றைய கிழமையை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக இன்று திங்கட்கிழமை, ஞாயிறு முதல் திங்கள் வரை 2வது நாளாகும். இதுபோல் சனிக்கிழமை என்றால் ஞாயிறு முதல் சனி வரை எண்ணும்போது 7வது நாளாகும். இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது 2வது நாள். இந்த 2வது நாளை 3 பரியாயங்கள் இருப்பதால் 3ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது எண் 6 ஆகும். அசுவினி முதல் 6 நட்சத்திரங்களை, அதாவது திருவாதிரை வரை எண்ணி அந்த நட்சத்திரங்களை விட்டு புனர்பூசம் முதல் நாம் எண்ண ஆரம்பிக்க வேண்டும். இந்த 6 நட்சத்திரங்களை விடுத்து அடுத்து புனர்பூசம் முதல் எண்ண வேண்டும். அப்படி எண்ணும் பொழுது முதல் 9 நட்சத்திரங்கள் ஒருகன் பார்வையுடைய நட்சத்திரங்களாகும். இவை நமக்கு முழுமையான பலனை தராது. இந்த புனர்பூசம் முதல் 9 நட்சத்திரங்களில் நமது ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறதா இல்லது இன்றைய நாள் நட்சத்திரம் இருக்கிறதா என்பது நாம் அதை அனுஷ்டிக்க வேண்டும். அதுபோல் 9ஐ தாண்டி விசாகம் முதல் 12 ரேவதி வரை இருகன் நட்சத்திரங்களாகும். இதில் நம் ஜென்ம நட்சத்திரமோ இல்லை இன்றைய நாள் நட்சத்திரம் இருந்தால் நமக்கு முழுமையான பலனை தரும். அதுபோல் அசுவதி முதல் திருவாதிரை வரை உள்ள நட்சத்திரங்கள் குருட்டு நட்சத்திரங்களாகும். இதில் நம் நட்சத்திரம் இருந்தால் அன்றைய நாள் நமக்கு சாதகமாக இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு விரிவாக சொல்கின்றேன். ஒருவர் புதன்கிழமை பிறந்திருக்கின்றார். புதன் என்றால் ஞாயிறு முதல் புதன் வரை 4 தினங்களாகும். இந்த 4ஐ 3ஆல் பெருக்க 12 வரும். இந்த 12 என்பது உத்தர நட்சத்திரமாகும். உத்தரத்துக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் முதல் உத்திராடம் வரை ஒருகன் பார்வையுடைய நட்சத்திரங்கள். திருவோணம் முதல் திருவாதிரை வரை இருகன் பார்வையுடைய நட்சத்திரங்கள். புனர்பூசம் முதல் உத்தரம் வரை குருட்டு நட்சத்திரங்களாகும். எனவே புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த புனர்பூசத்திலிருந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் அவர் ஜென்ம நட்சத்திரம் இருந்தால் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பான பலனை தராது. இந்த மாதிரி இருக்கும் நபர்கள் அணுஜென்ம நட்சத்திரையோ அல்லது திரிஜென்ம நட்சத்திரங்களை எடுத்து தங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திப்போம் என்று கூறி இக்காணொளி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் பிரம்மஸ்ரீ ராஜா நல்லுகாமு.